ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெஜிடேபிள் குருமா எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஒரு 10 பல் பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி, நம்மளுக்கு காரத்துக்கு தேவையான பச்சை மிளகாய், ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, அதை நல்லா வதக்கிடணும். ஃபுல்லாக வதக்கி நல்லா அப்புறமா ஒரு தட்டில் அது எல்லாத்தையும் எடுத்து அதுக்கப்புறம் ஆறின பிறகு ஒரு கடாயில் உருளைக்கிழங்கு, கேரட்டு, பீன்ஸு, வெங்காயம், தக்காளி, தேவைப்பட்டால் பட்டாணி போட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா போட்டு நல்லா காய முழுகிற அளவுக்கு தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சாத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 2 ஸ்பூன் இல்லை காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாத்தூள், அதுக்கப்புறம் உப்பு எல்லாம் போட்டு நல்லா கலக்கி ஃபுல்லாக நல்லா தட்டு போட்டு நல்லா காயை நல்லா வேக விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க, காய் நல்லா வெந்த பிறகு அது ஒரு சைடில் காய் வெந்துட்டே இருக்கட்டும். இந்த சைடில் ஒரு அரை முடி தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு அரை அரைச்சிடுங்க. எல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மீதி வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கப்புறமா காய் இந்த மாதிரி வெந்த பிறகு அரைச்சி வச்ச நம்ம விழுது இருக்குது பார்த்திங்களா, அதை எடுத்து அதில் ஊற்றி நல்லா கலக்கிடணும். கலக்கிட்ட பிறகு அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு கடாயில் எண்ணெயை ஊற்றிட்டு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இலை எல்லாத்தையும் போட்டு நல்லா பொரிய விடணும். பொரிய விட்ட பிறகு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா பொரிய விட்டு அதுக்கப்புறமா கருவேப்பிலையும் போட்டு நல்லா செவந்த பிறகு அதை எடுத்து அப்படியே என்ன பண்ணுறீங்க, எடுத்து கொதிக்கிறது கடாயில் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் அந்த எண்ணெயெல்லாம் ஃபுல்லாக வெளியே வந்த பிறகு கொத்தமல்லியை தூவி எடுத்தால் வெஜிடேபிள் குருமா ரெடி.